ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்கள் இணைகிறார். இந்த பொதுக்குழு கூட்டுவது அப்படிங்கிறது தேர்தல் ஆணைய விதிப்படி ஒவ்வொரு கட்சியும் எடுக்க வேண்டிய நடவடிக்கை. அந்த வரிசையில் பார்த்துட முடியும். பட் ஆனால் அந்த கட்சியுடைய முதல் பொதுக்குழு தேர்தல் நெருங்கும் பொழுது கட்சிகள்லாம் நிலைப்பாடுகளை பிரகடனப்படுத்தி வரக்கூடிய நிலையில் நடக்கக்கூடிய பொதுக்குழு. இதில் நம்ம முக்கியமான டேக்அவேஸாக என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த தீர்மானங்கள்லாம் டெம்ப்ளேட்டாக எல்லா கட்சிகளும் என்ன தீர்மானங்கள் என்ன திசையில் போகும் அப்படிங்கிறதுல அதில் ஒரு பெரிய சர்ப்ரைசஸ் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? இது பொதுக்குழுவில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ பாஜகவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட கூட்டணின்ற முடிவுக்கு வந்திருக்கு. ஆனால் அதை அதிமுக ஏற்கலை, வெளிப்படையாக அறிவிக்கலை. பாஜக தலைவர் அமித்ஷா அவரோட ட்வீட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் அப்படின்றது அறிவிச்சிருக்கார். இப்போ முக்கியமாக இதில் அரசியல் ரீதியாக அந்த பொதுக்குழுவில் பார்க்க வேண்டிய விஷயமாக என்ன இருக்குன்னா, தாவேக்கா அதில் எந்த நிலைக்கு போகுது. அதிமுக விமர்சிக்குமான்னு பார்க்கணுமாங்கிறீங்களா? அதிமுக விமர்சிக்குமான்றது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் அதிமுகவை விமர்சிச்சுட்டு அவங்க தீர்மானம் போடுவாங்க அப்படின்றது கூட எதிர்பார்க்கலாம். ஆனால் பொலிட்டிக்கலாக டெசிஷன் கோஸ் வித் விஜய். அவர் தான் பொலிட்டிக்கலாக டிசைட் பண்ண போகிறார். அவர் முழுக்க முழுக்க அதிமுகவோட உட்காந்து ஒரு சிட்டிங் பேசினார் அப்படின்ற தகவல்கள் வெளியில் வந்திருக்கு. மிதுனும் ஆதவ் அர்ஜுனாவும் விஜயும் உட்காந்து பேசினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் என்பது இருக்குது. அது இல்லாமல் அதிமுகவோடு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை என்பது முன்பு இருந்தது. அந்த கதவு அடைக்கப்பட்டு நினைக்கிறீங்களா? அந்த கதவு இப்போ பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தது அப்படின்ற செய்திகள் வெளிவரும்போது இந்த காலகட்டத்தில் பகலில் அது இருந்தது. இப்போ இரவாயிடுச்சு. ஒரு காலநிலை மாற்றம் என்பது நடந்திருக்கு. இந்த காலநிலை பஸ்ஸஸ் பாஸ்ட்னு பார்க்கலாம். ஏன்னா பிரசாந்த் கிஷோர் அறிவிச்சார் தனித்து தான் போட்டி அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனால் அவங்க அதுக்கப்புறம் விவாதங்கள்லாம் கூட அதிமுக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதிமுக கூட்டணி வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி தான் இந்த அறிவிப்பு, பேச்சு, அணுகுமுறை அதெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அதான் சார், பாஜகவை சாதாரணமாக இடப்பட முடியாது சார். கூட்டணியே இல்லை, நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோன்னு பல மேடைகளில் சொன்ன அதிமுக இன்றைக்கி பாஜக கூட்டணிக்குள்ளே போயிருக்கு. லேட்டஸ்ட் அப்டேட்டை பார்க்குறோம். கூட்டணி தொடர்பாக தலைவருக்கு உரிமை வழங்கி தீர்மானம். இது எல்லா கட்சி பொதுக்குழுவும் கொடுக்கக்கூடிய தீர்மானம் தான். ஆனால் கூட ஒரு கூட்டணி குறித்த தீர்மானங்கள் பாஜகவுடைய ஒரு த்ரெட்டனிங் விஷயந்தான் அதிமுகவை கிட்டத்தட்ட அமித்ஷாவை போய் பார்க்க வச்சது. அதுக்கப்புறம் நடந்த டெவலப்மெண்ட்லாம் இது மாதிரி ஒரு விஷயம் விஜய்க்கு நடந்தால் விஜய் அதை எப்படி எதிர்கொள்வார்? கொள்கை ரீதியாக அவர் எதிர்கொள்வாரா? இல்லை கூட்டணிக்கு பாஜக விஜயை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அந்த முயலும் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம் சார். அவங்க கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்தினதுக்கப்புறம் கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்தினாங்க சார். ஆனால் தமிழகத்தில் திமுகவை வீழ்த்தக்கூடிய அந்த அணியில் முழுக்க முழுக்க விஜய் வந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு ஒப்பீனியன் பாஜகவுக்கு பெரிய அளவுக்கு இருக்குது. பாஜக விரும்பலாம், விஜய் விரும்பணும்ல. இன்னும் சொல்லப்போனால் அவரோட அரசியல், அதுவும் முதல் மாநாட்டிலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்து திமுக விமர்சனம், பிஜேபி விமர்சனம், மத்திய அரசு விமர்சனம், மாநில அரசு விமர்சனம்னு அதுலேருந்து அந்த பேசிக் கேரக்டரை மாற்ற முடியுமா? அதுவும் ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி. அதான் சார், பேசிக் கேரக்டர் அரசியலில் மாற்றலாம் சார், அரசியலில் மாறும் சார். எந்த கேரக்டர் வேணால் எப்படி வேணால் மாறும் சார். விஜயை தங்களோட ஃபோல்டில் கொண்டு வரணுன்றது தான் பாஜக அதிமுகவுடைய மிகப்பெரிய முயற்சி. ஒரு மெகா கூட்டணிங்கிறது, மெகா கூட்டணி வச்சோன்னா திமுகவுக்கு மிக மிக கடுமையான போட்டியை ஏற்படுத்த முடியும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம். ரைட். அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியங்கிறத பார்க்கணும். விஜயுடைய உரையில் இடம்பெறக்கூடிய விஷயங்கள், இடம்பெறாத விஷயங்கள் எல்லாம் உற்று கவனிக்கப்படும். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.